அதாவது கீழடி பத்தி இப்ப பார்க்க போறோம். இது வந்து எந்த நதிக்கரையோரம் இந்த நாகரிகம் தோன்றுச்சுன்னு பார்த்தோம்னா, வைகை நதிக்கரையில தான். இது ஒரு சங்ககால நகர நாகரிகம். வைகை நதிக்கரை சங்ககால நகர நாகரிகம். அதாவது அதுக்கான சான்று என்னன்னு பார்த்தோம்னா, கீழடி வந்து ஒரு சங்ககால நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு பார்த்தோம்னா, அந்த கரிம பகுப்பாய்வு மூலமா 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம். அதாவது நமக்கு கிடைச்ச மாதிரி எல்லாம் எடுத்து கரிம பகுப்பாய்வு செய்வாங்க. அது வந்து எது 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அதோட கட்டுமான அமைப்புகள் முதிர்ச்சி பெற்ற சமூகத்தோட அடையாளமா இருக்கு. கட்டுமான அமைப்புகள்லாம் பார்த்தோம்னா, முதிர்ச்சி பெற்ற சமூகத்தோட அடையாளமா இருக்கு. அதே மாரி எழுத்தறிவு பெற்ற சமூகமா இருக்கு. கைவினை தொழில்கள்ல சிறந்த தொழில்நுட்பம் கைவினை தொழில்கள்ல சிறந்த தொழில்நுட்பம் ஆ இருந்திருக்கு. பொருளாதாரத்துல வளமையான சமூகமாவும் இருந்திருக்கு. திறமைய வளர்த்துக் கொள்ளும் வகையில விளையாட்டு இருந்திருக்கு. உள்நாடு, வெளிநாடு வணிகர்களோட வணிகத் தொடர்பு இருந்திருக்கு. அது என்னென்னன்னு பார்த்தோம்னா, அதாவது அதுல கட்டடச் சுவர் வந்து வான்வழி பார்வையில. அந்த செங்கல் கட்டுமானத்துல வீடு, தொழில்கூடம், வணிகம் இது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாரி ஒரு நகர நாகரிகமா இருந்திருக்கு. அந்த செங்கல் கட்டுமானத்துல வீடு, தொழில்கூடம், வணிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் நகர நாகரிகமா இருந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து வட இந்தியாவோட கங்கை சமவெளி பகுதிகள்ல நகரமயமாதலும், வைகை கரையில் நகரமயமாதலும் ஒரே காலகட்டம். அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவோட கங்கை சமவெளி பகுதிகள்ல நகரமயமாதலும், வைகை கரையின் நகரமயமாதலும் ஒரே காலகட்டம். அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உலக புகழ் பெற்ற அறிவியல் கூடங்களோட ஆய்வு எல்லாம் நடத்தியிருக்கு. அமெரிக்க நாட்டோட புளோரிடா மாகாணம் பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகம் தான் கரிம பகுப்பாய்வு செய்யுது. அடுத்து இத்தாலியில இருக்கிற பைசா பல்கலைக்கழகத்தின் புவியியல் அறிவியல் துறை பானை ஓடுகள் பகுப்பாய்வு பண்ணியிருக்காங்க. பூனேல இருக்கிற முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான டெக்கான் கல்லூரி எலும்பு துண்டுகள் பகுப்பாய்வு. ஆம், நம்ம அமெரிக்கா புளோரிடா மாகாணம் பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகம் வந்து கரிம பகுப்பாய்வு. இத்தாலியில இருக்கிற பைசா பல்கலைக்கழகத்தின் புவி அறிவியல் துறை பானை ஓடுகள் பகுப்பாய்வு. பூனேல முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் டெக்கான் கல்லூரி. அதுல எலும்பு துண்டு பகுப்பாய்வு. இதையே 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகம் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு ஒரு கரிமம் கிடைச்சிருக்கு. அது வந்து கிமு 580 ஆண்டை சார்ந்த கரிமம். அதுக்கடுத்து வந்து இது பானை ஓடுல ஒரு தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர பார்த்தா அது மாதிரி இருக்கு. இது வந்து கரிம பகுப்பாய்வுல முறைப்படி அந்த இத பார்த்ததுல, அது வந்து கிமு 580 ஆண்டுகள். அடுத்து தமிழ் பிராமி எழுத்து வடிவத்தோட காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் சமூகம் ஏன் சொல்றாங்கன்னா, திமிலுள்ள காளை, பசு, எருமை, ஆடு இதெல்லாம் வேளாண்மைக்கு உறுதுணை செய்யும் வகையில கால்நடைகளாக வளர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து தரமான கட்டுமான பொருட்கள் வந்து சன்னமான களிமண்ணு, செங்கல், சுண்ணாம்பு சாந்து, இரும்பு ஆணிகள் பயன்பாடு இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த கட்டட சுவர பார்த்தாலும் ஆ தெரியுது. அதுக்கப்புறம் வந்து சுடுமண்ணால் ஆன உறை கிணறும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா கீழடியில. கட்டுமான தொழில்நுட்பம் செங்கல் அல்லது கூரை ஓடுகள்ன்னு பார்த்தோம்னா, செங்கல் மற்றும் கூரை ஓடுகள்ல 80% வந்து சிலிக்கா, 7% சுண்ணாம்பு கலவை. அந்த சுண்ணாம்பு சாந்துல 97% சுண்ணாம்பு. அதாவது சரிந்த நிலையில இருக்கிற கூரை ஓடு இருக்கு, செங்கல் கட்டுமானம். இந்த 2 இத வச்சு பார்க்கும்போது நமக்கு செங்கல் மற்றும் கூரை ஓடுகள்ல 80% சிலிக்கா, 7% சுண்ணாம்பு கலவை. சுண்ணாம்பு சாந்துல 97% சுண்ணாம்பு. அடுத்து பானை ஓடுகள் வச்சு நம்ம எழுத்தறிவு பெற்றவங்க. ஏன்னா அந்த பானை ஓடுகள்ல ஆதன், இன்னொரு இதுல வந்து குபிரன், ஆதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதன், குபிரன், ஆதன் இதெல்லாம் ஒரு ஆளோட பெயர்கள். இது கிமு 6ஆம் நூற்றாண்டுல சங்ககால சமூகம் எழுத்தறிவு பெற்று இருந்தது அப்படின்றத நிரூபிக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டுல சங்ககால சமூகம் எழுத்தறிவு பெற்றிருந்தது அப்படின்றத நிரூபிக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓட்டுல அந்த பானை ஓட்டுல வந்து ஆதனும், குபிரன் ஆதன் அப்படின்ற நேம்ஸ் எழுதி இருக்கிறனால.
அடுத்து பானை தொழில் செஞ்சிருக்காங்க. எ எப்படின்னா, நமக்கு அங்க கிடைச்சது வந்து கருப்பு, சிவப்பு நிற பானை, மண்பானை இதெல்லாம் கிடைச்சிருக்கு. பானை வனைதல் வந்து ஒரு உள்ளூர் தொழிற்கூடம். வனைதல்ல உள்ளூர் துறைக்கூடம். அதுல வந்து கருப்பு, சிவப்பு நிற பானையும், கருப்பு நிறம் வந்து கரி, சிவப்பு நிறம் வந்து ஹேமடைட் பயன்பாடு. அதாவது கருப்பு கலர்ல இருக்கிறது வந்து கரியாவும், சிவப்பு நிறம் வந்து ஹேமடைட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நெசவு தொழில். அதாவது என்னென்ன கருவிகள் கிடைச்சிருக்குன்னா, கூர்முனை கொண்ட எலும்பு கருவி, நூல் நூக்கும், தக்கலிகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. நூல் நூக்க உதவும் தக்கலிகள் கிடைச்சனால இங்க நெசவு தொழில் இருந்திருக்கலாம். துணிகள்ல உருவ வடிவமைப்பை உருவாக்கும் கூர்முனை கொண்ட எலும்பு நெசவு தொழில் சிறந்து விளங்கியது. அதாவது துணிகள்ல உருவ வடிவமைப்பை உருவாக்கும் கூர்முனை கொண்ட எலும்பு. இதனாலேயே நம்ம நெசவு தொழில் சிறந்து விளங்குது. நூல் நூற்க உதவும் தக்கலி, அடுத்து வந்து துணியில உருவ வடிவமைப்பை உருவாக்கும் கூர்முனை கொண்ட எலும்பு கரிவு. இதனால நெசவு தொழில் சிறந்து விளங்கியது. அடுத்து வந்து வாழ்வியல் முறைன்னு பார்த்தோம்னா, அவங்க தங்க அணிகலன்கள், மணி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அ அதுல பொத்தான், வளையம், தொங்கட்டான், ஊசி, மணி எல்லாம் தகடு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. மணிகள் அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வளமையை வெளிப்படும் தங்க அணிகலன்கள், மதிப்புறு உள்ளூர் மற்றும் வெளிமாநில மணிகள், கண்ணாடி மணிகள் அணிதல் இந்த பழக்கம்லாம் இருந்திருக்கு. அடுத்து வந்து அரவைக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மண்புழுவை யூஸ் பண்ணியிருக்காங்க. தந்தத்துல செய்யப்பட்ட சீப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அன்றாட பயன்பாட்டுல அரவைக்கல், தந்தத்தில் செய்யப்பட்ட சீப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. விளையாட்டு பொழுதுபோக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க வேலையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்காக விளையாட்டு பொழுதுபோக்குக்காக பகடைக்காய், சதுரங்க காய்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பகடைக்காய், சதுரங்க காய்கள், பெண்கள் விளையாடும் வட்ட சில்லுகள், சிறுவர்கள் விளையாடும் சுடுமண்ணால் ஆன சக்கரங்கள், வட்டச் சுற்றிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வணிகம் பார்த்தோம்னா, சூதுபவள மணிகள், ரவுலட்டட் சாயல் கொண்ட பானை ஓடுகள். அதாவது வடமேற்கு இந்தியாவை சார்ந்ததா அந்த சூதுபவளம் மற்றும் அக்லேட் மணிகள். அத நம்ம இங்க தமிழ்நாட்டுல கீழடியில கிடைச்சிருக்கு. ரோம் நாட்டு ரவுலட்டட் சாயல் கொண்ட பானை ஓடு. ரோம் நாட்டோடது அது. அடுத்து வந்து ரோம் நாட்டோட ஹரிட்டைன் பானை ஓடு. அதனால இங்க வந்து வணிகம் நடந்திருக்குன்றது. வடமேற்கு இந்தியாவுக்கும் போய் வணிகம் செஞ்சு வாங்கிட்டு வந்தது தான் நம்ம கீழடியில யூஸ் பண்ணியிருக்க முடியும். அதே மாரி ரோம் நாட்டு ரவுலட் சாயல் கொண்ட பானை ஓடுகள் கீழடியில கிடைச்சிருக்கு. அரிட்டைன் பானை ஓடு, ரோம் நாட்டு அரிட்டைன் பானை ஓடு கீழடியில கிடைச்சிருக்கு. அதனால நம்ம வந்து வணிகம் சி சிறப்பா செஞ்சிருக்காங்க. சுடுமண் உருவங்கள் பார்த்தோம்னா, சுடுமண் வார்ப்பு, மனித உடல் பாகம், காளையோட தலை, மனித தலை உருவம். மனித மற்றும் விலங்கு உருவங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால சுடுமண் உருவங்கள் இருந்திருக்கு. தேங்க் யூ.